இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தால் ஆசீர்வாதமும், நடவாமல் போனால் சாபமும் வரும். நம் தேவன் நம்மேல் மனதுருகும் தேவன். கர்த்தரின் சொல் கேளா சவுல் தன் ராஜ வாழ்வை தாவீதிடம் இழந்தான். எசேக்கியேல் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்து வந்தான். கடவுளிடம் கேட்டு 15 வருடங்களை பெற்றுக்கொண்டவன். இவன் கடவுளிடம் கேளாததினால் பாபிலோனியரிடம் தன் ஆஸ்தி முழுவதையும் இழந்தான். அவர் அவனுக்காக சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திரும்ப வைத்தார். மனாசே தன் தந்தை எசேக்கியாவைப் போலன்றி தேவனுக்கு அருவருப்பான எல்லா காரியங்களையும் செய்தான். கர்த்தரோ அவனை அசீரியாவின் ராஜா கையில் கொடுத்தார். அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சின பொழுது அவர் அவனுக்கு இறங்கி தன் ராஜ்யத்திற்கு அவனை வரப்பண்ணினார். அவன் கர்த்தரே தேவனென அறிந்தான். பாவங்களை மன்னிக்கிறவர் என தெரிந்தும் அவரோடே கூட இருந்தவனாகிய யூதாசுக்கு மன்னிப்பு கேட்க சாத்தான் அவனை மறக்க பண்ணினான். மன்னிப்பு கேளுங்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.